அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். மிதுன ராசியில் உதித்திருக்கும் அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இப்போ ஒரு புதிய அத்தியாயம் தொடங்க போகுதுங்க. இது வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ள என் வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த தேக்கமும் சோதனைகளும் இனி அடியோடு போயிடுமா, இல்லை வரும் காலமாவது என் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கொடுக்குமான்னு ஒரு ஆழமான கேள்வி எழுந்துகிட்டே இருக்குங்க. அந்த உருக்கமான வேண்டுதலுக்கும் தேடலுக்கும் விடை சொல்லவே இந்த நேரம் வந்திருக்குங்க. எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் திருப்பாதங்களை நெஞ்சோர தொட்டு ஓம் சரவண பவான்னு மனசுக்குள்ள நிலைநிறுத்தி ஒரு மங்களகரமான தொடக்கம் பண்ணலாம் வாங்க. அந்த ஆறுமுக கடவுளின் பேரருள் நம்மை சுற்றி இருக்கட்டும். இனி நடக்க போகிற மாற்றங்கள் எல்லாமே நல்லதில் முடியட்டும். உங்கள் இல்லத்துலேயும் உள்ளத்துலேயும் மகிழ்ச்சி பெருகட்டுங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களோட ஆகச்சிறந்த பண்பு என்னன்னா, அவர்களோட சொல்லாற்றலால் எதையும் சாதிக்க முடியும் என்பது தான். உங்கள் பேச்சில் ஒரு வசீகரமும் விவேகமும் கலந்திருக்கதை நம்ம நுட்பமாக பார்த்துருக்கலாம். உங்களை வன்மத்தோடு அணுகிற எதிராளிகளை கூட உங்கள் சாதுர்த்தியமான பேச்சாலையும் கனிவான அணுகுமுறையாலையும் ரொம்ப எளிதாக உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கலாங்க. இது உங்களுக்கு இயற்கையாக வந்திருக்கு. மற்றவர்கள் பார்த்து அஞ்சி பின்வாங்கிற கடினமான சவால்களை எல்லாம் நீங்கள் தைரியமாக கையில் எடுத்து நேர்த்தியான திட்டங்களோட விடாமுயற்சியோட வெற்றி கனியை பறிச்சுக்குவீங்க. இதுதான் உங்கள் தனி சிறப்பும். உங்கள் நட்பு வட்டத்தில் எந்த பாகுபாடும் இருக்காது. எதிரில் இருக்கிறவர் படித்தவரா இல்லாதவரா, பணக்காரா ஏழையா எதுவும் பார்க்காம எல்லார்கிட்டையும் சம அன்பும் மரியாதையுமே கொடுப்பீங்க. இந்த குணம்தான் உங்களுக்கு மாபெரும் மக்கள் பலத்தையே உருவாக்கி தருதுங்க. துடிப்பும் வேகமும் உங்கள் ரத்தத்திலேயே ஊறி இருந்தாலும் சில சமயம் எழுற சினம் உங்கள் வேகத்தை கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்க. ஆனால் நட்புக்காக எதையும் தியாகம் பண்ணுற உங்கள் பேருள்ளம் ரொம்ப போட்டுதலுக்குரியது. உங்கள் நண்பர்களுக்காக உயிரையே கொடுக்க தயங்க மாட்டீங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்கு காட்டுற எல்லாற்றைய கருணையும் மாதிரி மற்றவர்கள் மேலே பேரன்பு வச்சிருப்பீங்க. சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு ஆளுக்கும் அவருக்கு உரிய கௌரவத்தை கொடுக்கறதுல நீங்கள் ஒருபோதும் தவற மாட்டீங்க. இப்படிப்பட்ட உன்னதமான குணாதிசயங்கள் கொண்ட மிதுனராசி நேயர்களுக்கு இப்போ வரப்போகிற சனீஸ்வர பகவானோட இடப்பெயர்வும் என்பது வெறும் கிரக மாற்றம் மட்டும் இல்லை, ஒரு பெரிய வாழ்வியல் திருப்பமாக அமைய போகுதுங்க. சனீஸ்வர பகவானோட இந்த நுட்பமான நுகர்வுகள் உங்கள் தொழில்துறையில் எப்படிப்பட்ட விஸ்வரூப வளர்ச்சியை ஏற்படுத்த போகுது? உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற உயர்வுகள் எப்போ கைகூடும்? உங்கள் பொருளாதார ஸ்திரத்தன்மை எந்த அளவுக்கு வலுப்பெற போகுது? இதெல்லாம் பற்றி நம்ம ஆழமாக பார்க்கலாங்க. குடும்ப உறவுகளில் இருந்த கசப்புகள் நீங்கி ஒற்றுமை வருமா? உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கைகள் என்ன? மாணவர்களோட கல்வி திறனும் எதிர்கால கனவுகளும் நனவாகிறதுக்கான கிரக சூழல் எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு உட்பட்ட ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தனித்தனியாக என்னென்ன பலன்கள் கிடைக்க போகுது, இதையெல்லாம் இங்கே நம்ம அலாச போகிறோங்க. இந்த பதிவை நீங்கள் இன்று பார்க்கிறது தற்செயல் இல்லை. பிரபஞ்சத்தின் அற்புதம் உங்களை சரியான திசையில் வழிநடத்துகிற ஒரு தெய்வீக அழைப்பாக இதை நினச்சிக்கோங்க. கடந்த சில காலமாக உங்கள் வாழ்க்கை பயணத்தில் இனம் புரியாத தடைகளும் முட்டுக்கட்டைகளும் உங்கள் முன்னேற்றத்தை பின்னுக்கு இழுக்குதுன்னு நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. ஒரு வேலையை நல்லா தொடங்கினாலும் முடிகிற நேரத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் தடைப்பட்டு போனது உங்கள் மனசுக்கு ரொம்ப பாரமாக இருந்திருக்குங்க. அப்படிப்பட்ட சோர்வான நேரங்களில் உங்களுக்கு தெரியாமலேயே உங்கள் பின்னாடி ஒரு மகத்தான தெய்வீக ஆற்றல் அரணாக நின்று கொண்டிருக்கிறத நீங்கள் உணரணும். அந்த பேரொளி தான் நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமானோட கருணை. உங்கள் ஜாதக பலன்கள் முழுமையான நன்மையை உங்களுக்கு கொடுக்கணும்னா அந்த கந்த கடவுளோட திருநாமத்தை இங்கே நினச்சி உங்கள் மனசுக்கு நிம்மதியும் நேர்மையும் அதிர்வையும் பெற்றுக்கோங்க. இந்த தலம் உங்கள் வாழ்வோட ஒளியாக இருக்கட்டும். உங்கள் ஆன்மீக தேடலுக்கு எப்போதும் பலம் சேர்க்கட்டும். இறைவனோட அருளாசி ஒரு கவசம் மாதிரிங்க. சரியான நேரத்தில் உங்களை ஆபத்தில் இருந்து காப்பாற்றும். இதில் எல்லளவும் சந்தேகமே இல்லை. நவகிரகங்களின் இளவரசன் புதன் பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் அறிவை கூர்மைக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் ஈடு இணை யாருமே இல்லைங்க. ஒரு சிக்கலான சூழலை எப்படி அறிவால் கையாண்டு மீண்டும் வரணும்னு நீங்கள் தனித்துவமான மேதைமை வச்சுருக்கீங்க. உங்கள் நுண்ணறிவு மற்றவங்களுக்கு பாடமாக அமையும் அளவுக்கு நுணுக்கமானதுங்க. ஒரு காரியத்தை தொடங்கிட்டா எத்தனை இடையூறு வந்தாலுமே கடைசி வரை போராடி வெற்றிகரமாக முடிக்கிற வரைக்கும் உங்கள் மனம் ஓயாது. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் சட்டத்துக்கு நேர்மையாக உட்பட்டு செய்து முடிக்கிறதுல ரொம்ப அக்கறை காட்டுவீங்க.
பழி சொல்லுக்கும் தீய வழிக்கும் அஞ்சாமல் அறத்தின் வழியில் நட்பதை உங்கள் வாழ்நாள் லட்சியமாக வச்சுருப்பீங்க. உங்கள் உள்ளத்தில் எப்போதும் நேர்மையான எண்ணங்கள் ஊற்றெடுத்துகிட்டே இருக்குங்க. ஆனால் இத்தனை சிறப்புகள் இருந்தும் என் கையில் செல்வம் நிலைக்கலையே, வருமானம் வருது போகுதுன்னு இருக்கே, தீராத கடன் சுமை என்னை அலைக்கழிக்குதேன்னு உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டு இருக்கலாம். உங்கள் வாழ்க்கை ஒரு கட்டுப்பாட்டில்லாத வாகனம் மாதிரி திசை தெரியாமல் ஓடுற மாதிரி தோணலாம். எப்போ என் வாழ்க்கை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு ஒவ்வொரு இரவும் தூக்கம் வராமல் தவிச்சிருக்கலாம். நீங்கள் ஒன்று நினச்சா விதி வேற ஒன்று செய்யுதுங்க. நல்லதை நோக்கி அடி எடுத்து வச்சா அங்கே தீமை வந்து நிற்கிதுன்னு ஒரு மாய தோற்றம் உங்களை சுற்றி இருக்கும். யார்கிட்டையும் வம்புக்கு போகாமல் ஒதுங்கி நின்னாலும் தேவையில்லாத சிக்கல்களை உங்களை தேடி வந்து சண்டையிடும். இறைவா, எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனை? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கடவுள் மேலே உங்கள் நம்பிக்கையை மெல்ல தேய ஆரம்பிக்கும். ஒரு இக்கட்டான நிலையில் இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஆனால் இது ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. நீங்கள் இழந்த நம்பிக்கையை மறுபடியும் துளிர்க்க வைக்கிற விதமாக அந்த தெய்வீக சக்திகள் உங்களுக்கு துணையாக நிற்க ஆரம்பிச்சுட்டாங்க. கட்டுப்பாட்டு இல்லாமல் ஓடின உங்கள் வாழ்க்கையை தடுத்து நிறுத்தி சரியான திசையில் வழிநடத்த போகுது. உங்களை வீழ்த்தணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலைஞ்சவங்க எல்லாம் உங்கள் வளர்ச்சியை பார்த்து வியக்க போகிறாங்க. சனீஸ்வர பகவான் பொதுவாக அச்சத்தை தருகிற கிரகமாக தெரிஞ்சாலும் அடுத்த 138 நாட்களில் அவர் செய்கிற போகிற மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் வசந்தத்தையே வீச செய்யுங்க. சனியோட பேரை சொன்னாலுமே நடுக்கம் வர காலம் மறைஞ்சு அவர் உங்களுக்கு ஒரு ஆசானாக இருந்து கர்ம வினைகளை தீர்த்து நன்மைகளை வாரி வழங்க போகிற ஒரு பொற்காலம் இது. அதனால் தேவையற்ற பயத்தை எல்லாம் களைஞ்சு வரப்போகிற மாற்றங்களை முழு மனசோட வரவேற்க தயாராகுங்க. உங்கள் போராட்டங்கள் முடிவுக்கு வந்து வெற்றியோட சுவையை நீங்கள் உணரப்போகிற தருணம் ரொம்ப நெருங்கிட்டு இருக்குங்க. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் மனசின் ஆழத்திலிருந்து ஒரு நியாயமான கேள்வி எழலாம். சனீஸ்வர பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கும் போது அது எப்படி எனக்கு ஒரு மகா பொற்காலமாக அமைய முடியும்? பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி போகும்போது தடைகளும் குழப்பங்களும் தானே வரும். உங்கள் இந்த ஐயம் ரொம்ப நுட்பமானதுங்க. ஆனால் வானத்தின் விதிப்படி ஒரு கிரகம் வக்கர நிலையிலிருந்து விடுபட்டு மறுபடியும் நேர்கதியில் இயங்க ஆரம்பிக்கிற அந்த 138 நாட்கள் தேங்கி கிடந்த நதியோட அணை உடைஞ்சு பாயிற மாதிரி ஒரு பேர ஆற்றலை உருவாக்கும். மிதுன ராசிக்கு 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற அந்த மந்தன் இப்போ தன் ஆளுமையை நிலைநிறுத்தி உங்களுக்கு ராஜாதி ராஜா வாழ்க்கைக்கான அடித்தளத்தை போட போகிறாருங்க. இது வெறும் ஆறுதல் வார்த்தை இல்லைங்க. கோள்களோட கணித ரீதியான நகர்வுகள் உங்களுக்கு தரப்போகிற ஒரு மாபெரும் வர பிரசாதம். இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வாதாரத்தோட முதுகெலும்பான தொழில் வணிகத்துறையிலிருந்து மந்தநிலை அடியோடு மறைஞ்சு புதிய உத்வேகம் பிறக்க போகுது. இதுவரை நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் காணல் நீராக போயிருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு மைல்கல்லாக அமையுங்க. குறிப்பாக உங்கள் நிதிநிலை இதுவரை கண்டிராத ஸ்திரத்தன்மையை அடையும். வரவுக்கும் செலவுக்கும் இருந்த பெரிய இடைவெளி குறைஞ்சு சேமிப்பு என்கிற ஊற்று பெருக ஆரம்பிக்குங்க. நீண்ட நாளாக காத்திருந்த சுப செய்திகள் எல்லாம் உங்களை தேடி வரும். நீங்கள் மேற்கொள்கிற ஒவ்வொரு பயணமும் வணிகமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்டதாக இருந்தாலும் சரி, வெற்றியையும் புதிய வாய்ப்புகளையுமே அள்ளித்தரும். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதம். ஆளுங்கட்சியோட ஆதரவும் மக்கள் செல்வாக்கும் ஒன்றா கிடைச்சு உங்கள் அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு துறையாக இருந்தாலும் தனியார் நிறுவனமாக இருந்தாலும் மேல் அதிகாரிகளோட பாராட்டும் ஒத்துழைப்பும் கிடைக்குங்க. உங்கள் நிர்வாக திறமை அங்கீகரிக்கப்பட்டு புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேரும். உங்களை வீழ்த்த நினைச்ச எதிரிகள் உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து திகைத்து நிற்பாங்க. அல்லது உங்கள் நிழலையே நெருங்க முடியாமல் விலகி போனவங்க உங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் பன்மடங்கு பெருகி எந்த சவாலையும் எதிர்கொள்கிற துணிவு உங்கள் ரத்தத்தில் ஊற்றெடுக்குங்க. குடும்பம் என்கிற நந்தவனத்தில் இதுவரை இருந்த சிறு சலசலப்புகள் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் நிலைக்கும். குறிப்பாக உங்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் இருந்த கவலைகள் போய் அவங்க கல்வியிலையும் கலைகளிலும் சிறந்து விளங்குறத பார்த்து நீங்கள் பெருமிதம் அடைவீங்க. கல்வி கற்கிற மாணவர்கள் இது பொற்காலமுங்க. அவங்க கிரக அமைப்பு அறிவை மேம்படுத்தி தேர்வுகளில் சாதனை படைக்க தூண்டும். உடல் ரீதியாக நீங்கள் சந்தித்த உபாதைகள் மெல்ல குறைஞ்சு புத்துணர்ச்சியான உடல்நிலையை பெறுவீங்க. பொருளாதார முன்னேற்றம் வெறும் பணவரவு மட்டும் இல்லைங்க, புதிய சொத்துக்கள், தொழில் விருத்தி என பல பரிமாணங்களிலையும் விரியும்.
மிதுன ராசினர் பொதுவாக எல்லாத்தையும் திட்டமிட்டு செய்கிற புத்திசாலிகள். ஆனால் சமீபத்தில் ஏற்பட்ட கடன் சுமைகளும் மன உளைச்சல்களும் உங்களை கொஞ்சம் சோர்வடைய வச்சிருக்கலாம். தெய்வத்து மேலே உங்கள் பிடிப்பு தளரும் அளவுக்கு சோதனைகள் வந்தாலும் இனி வரப்போகிற 138 நாட்கள் இந்த இருளை போக்குற ஒரு சுடராக அமையப்போகுதுங்க. சனீஸ்வர பகவானோட பேரருளை முழுமையாக உங்கள் பக்கம் ஈர்க்க உங்கள் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானோட திருநாமத்தை உள்ளன் போட நினச்சி அதை ஒரு சங்கல்பமாக நிலைநிறுத்துங்க. உங்கள் வாழ்வில் தடைப்பட்டு நின்ன பெரிய கதவுகள் இப்போ திறக்க ஆரம்பிச்சிட்டன. இன வெற்றி உங்கள் வசந்தாங்க. மிதுன ராசியில் உதித்திருக்கும் சாதனையாளர்களே, இத்தனை நல்ல விஷயங்கள் நடந்தாலும் என் குடும்பத்திலையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இருக்கிற அந்த நீண்டகால சிக்கல்கள் எப்போ முடிவுக்கு வரும்னு நீங்கள் தவிப்பது எனக்கு புரியுது. சனீஸ்வர பகவான் உங்கள் கரும வினை சுருள்களை ஒவ்வொன்றா அவிழ்க்க ஆரம்பிப்பார். அதனால் உங்கள் இல்லத்தில் இருந்த கார்மேகம் விலகி ஒரு மகா யோக அம்சம் குடிகொள்ள போகுதுங்க. குறிப்பாக பல வருஷமாக தீர்க்கப்படாமல் இருந்த மூதையார் சொத்து விவகாரங்கள், பாகப்பிரிவினை சிக்கல்களில் உங்கள் கை ஓங்கும். உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்குகள் எந்த தடையும் இல்லாமல் வந்து சேரும். தம்பதியருக்கு இடையிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சு ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிஞ்சுக்கிற பக்குவம் வருங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் வழியில் எதிர்பார்த்த நல்ல பலன்களும் பெரிய நிதி ஆதரவும் கிடைச்சா உங்கள் சுமையை குறைக்கும். வெகு நாளாக அரைகுறையாக நின்ன உங்கள் கனவு வீடு கட்டுமானம் இப்போ வேகம் எடுக்கும். வங்கி கடன் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு சாதகமான பதில் வரும். நிதி ஆதாரங்கள் தாராளமாக பெருகுங்க. உறவினர்களோட ஏற்பட்ட கசப்பான சம்பவங்களால் பேசாமல் இருந்தவர்கள் இப்போ தாங்களாகவே முன்வந்து சமாதானமாக பேசுவாங்க. மழலை செல்வம் வேண்டி தவம் இருந்த தம்பதியருக்கு இந்த சனியின் வக்கர நிவர்த்தி காலத்தில் அந்த தெய்வீக வரம் அமோகமாக கிடைக்கும். உடல் ரீதியாக நீங்கள் சந்தித்த தீராத உபாதைகள், குறிப்பாக தூக்கமின்மை பிரச்சனை நீங்கி ஆழமான நிம்மதியான உறக்கத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆன்மீக புனித பயணங்கள் மேற்கொள்வதால் உங்கள் உள்ளம் புத்துணர்ச்சி அடையும். நேர்மறை ஆற்றல் உடல் முழுக்க பரவுவதை நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நீதிமன்ற வழக்குகளில் சிக்கி தவிச்சவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு இருக்குது. தொலைஞ்சு போனதா அல்லது பறிபோனதா நினச்சி விலைமதிப்பான பொருட்கள் மறுபடியும் உங்கள் கைக்கு வந்து சேரும் அதிசயம் நடக்குங்க. வெளிநாட்டில் பணி செய்பவர்களுக்கும் அயல்நாடு தொடர்பான வணிகம் செய்பவர்களுக்கும் இது ஒரு பொற்காலம். அங்கிருந்து வரும் லாபம் உங்கள் பொருளாதாரத்தை சிகரத்துக்கு தள்ளும். சொந்த வீடு அல்லது சொகுசு வாகனம் வாங்கணும்னு நீண்ட நாளாக கனவு கண்டது இப்போ நனவாகும். உங்கள் பிள்ளைகள் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து உங்கள் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்வது உங்கள் மனசுக்கு பெருமிதத்தை தருங்க. அலுவலகத்தில் உங்கள் நிர்வாக திறமை எல்லாராலையும் பாராட்டப்பட்டு பதவி உயர்வோட ஊதிய உயர்வும் உங்கள் உழைப்புக்கு பரிசாக கிடைக்கும். திருமண தடைகளால் மனமுடிஞ்சு போன கன்னி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் அமைஞ்சு மங்கள நான் சூடுற யோகம் கைகூடுங்க. உயர்கல்வியில் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் வெற்றியில முடியும். மாணவர்கள் ஆசிரியர்களோட பாராட்டை பெற்று பொது தேர்வுகளில் முதன்மையான மதிப்பெண்களை வாங்கி சாதனை படைப்பாங்க. அரசு வேலைக்காக தவம் இருப்பவர்களுக்கு இந்த முறை அந்த நியாயமான ஆணை உங்கள் கையில் வரும். முடங்கி கிடந்த தொழில்கள் மறுபடியும் உயிர் பெற்று போட்டிகளை முறியடித்து சந்தையில் உங்கள் ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவீங்க. பழைய விற்பனை நிலையங்களை புதுப்பித்து நவீனமாக விரிவுபடுத்துகிற எண்ணங்கள் ஈடேறும். தள்ளிப்போன ஒப்பந்தங்கள் மறுபடியும் உங்கள் வாசலை தேடி வருங்க. முக்கியமான ஆவணங்களை கையாளும் போது, புதிய முடிவுகள் எடுக்கும் போதும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருப்பது ரொம்ப அவசியம். பெண்களை பொறுத்தவரை இது மகிழ்ச்சியான காலமாக இருந்தாலும் கர்ப்பப்பை தொடர்பான சிறு உபாதைகள் அல்லது அறுவை சிகிச்சை சூழல் ஏற்படலாம். அதனால் உடல் நலனாக கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. முறையான மருத்துவ ஆலோசனையும் ஆரோக்கியமான உணவும் உங்களை காக்குங்க. அறிவியல் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கண்டுபிடிப்புகள் மூலமாக உலகளவியல் அங்கீகாரம் கிடைக்கும். பொது காரியங்களில் ஈடுபடும் போது வரும் விமர்சனங்களை தகர்த்தெறியும் அளவுக்கு உங்கள் செயல்பாடு வீரியமாக இருக்கும். உங்கள் ஆசைகள் எல்லாம் ஒவ்வொன்றா நிறைவேறப் போகுது. இந்த வேளையில் வீண் ஆடம்பரங்களை தவிர்த்து சேமிப்புல கவனம் வச்சா உங்கள் எதிர்காலம் இன்னும் பிரகாசமாகுங்க. சனீஸ்வர பகவானோட இந்த அருளாசையும் உங்கள் வாழ்க்கை ஒரு மகா யோக பாதையில் அழைச்சி செல்ல போகிறது உறுதி. இந்த நல்ல பலன்களை முழுமையாக பெற உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்யுங்க. மிதுன ராசியின் தனித்துவமான ஆற்றலோட பயணிக்கிறேன் அன்பிற்குரியவர்களே. இந்த விரிவான ஜோதிட அலாசோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். விண்வெளியில் 3வது இடத்தை அலங்கரிக்கிற மிதுனம் வெறும் ராசி மட்டும் இல்லை, அது அறிவாற்றலாலும் அசாத்திய துணிச்சலும் இணைஞ்ச ஒரு ஆளுமையோட அடையாளம்.
உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அறிவின் காரணமாக இருப்பதால் உங்கள் சிந்தனையின் எப்போதும் மின்னல் வேகத்தை தெளிவு இருக்கும். அதை யாராலையுமே மறுக்க முடியாது. மிருகசீரத்தின் இறுதி பாதங்கள், திருவாதிரையின் முழுமை, புனர்பூசத்தின் முதல் 3 பாதங்கள், இந்த நட்சத்திரங்களோட சங்கமம்தான் மிதுனத்தோட பலம். உங்களுக்கு நிகர் நீங்களே தாங்க என்பதை உணர்த்துற விதமாக ரிஷபம், கன்னி, துலாம் மாதிரியான நட்பு ராசிகளோட ஆதரவோட சவால்களை சாதனைகளாக மாற்றுற நீங்கள் வள்ளுவர்கள். தோல்வியை பார்த்து துவண்டு போகாமல் முயற்சியே திருவினையாக்கும்னு சொல்லுற தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்கள் கைவிட்ட காரியங்களை கலைநயத்தோடு முடிச்சு காட்டுறவங்க சுறுசுறுப்பு உங்களை எப்போதும் முன்னிலேயே நிறுத்தியிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்கள் வாழ்வோட முட்டுக்கட்டைகளை உடைக்கிற ஒரு சமிக்கையாக தெரியுது. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு புதிய முயற்சியிலையும் புத்திசாலித்தனம் மிளிரும். அதனால் காரிய வெற்றிகள் உங்களை தேடி வருங்க. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுறவங்க குணம் சமூகத்தில் உங்கள் மேலே மதிப்பை இன்னும் உயர்த்தும். தொழிலும் வணிகத்திலையும் புதிய வியூகங்கள் வகுத்து முடங்கி கிடந்த ஆர்டர்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கலாம். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணிச்சுமை குறைஞ்சு உற்சாகமான சூழல், புதிய பொறுப்புகள் வரும். குடும்பத்தோட மகிழ்ந்திருக்கும் தருணங்களும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் உங்கள் மனசுக்கு பெரிய அமைதியை தருங்க. அரசியல் கலையில் துறையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். புதிய ஒப்பந்தங்களும் தலைமை அங்கீகாரமும் உங்களை சிகரத்துக்கு அழைச்சி போகும். நட்சத்திர வாரியாக பார்த்தா மிருகஷிரித்து நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இதுவரை இழுப்பறியாக இருந்த காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரும். நம்ம புரிஞ்சுக்க ஆளே இல்லையேன்னு ஏங்கின உங்களுக்கு உங்களை உறவுகளை தேடி வந்து அன்பு காட்டும் மனமாற்றம் நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சமயம் குழப்பங்களும் ராகு சஞ்சாரத்தால் சலிப்பும் வரலாம். ஆனால் உங்கள் ராசிநாதனோட வலிமை உங்களை எந்த சேதாரமும் இல்லாமல் காப்பாற்றும். கசப்பும் இனிப்பும் கலந்த அனுபவம் வந்தாலும் இறுதியில் நல்லதே மிஞ்சும். குறிப்பாக திருமண தடைகள் நீங்கி சரியான வாழ்க்கை துணை அமையும் காலம் வந்துடுச்சுங்க. புனர்பூசண நட்சத்திர நேயர்களுக்கு குடும்ப பிணக்குகள் தீர்ந்து நிம்மதி பிறக்கும். ஆனால் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்போ புதிய செயலுக்கு இருங்கிறதுக்கு முன்போ அதோட சாதக பாதகத்தை ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து உங்கள் வாழ்வுக்கு பெரிய பாதுகாப்பை தருங்க. வாழ்வோட சவால்களை கடக்க ஆன்மீக ரீதியான எளிய வழிகள் ரொம்ப உதவும். புதன்கிழமைகளில் நவகிரக சந்ததியில் புதன் பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அது உங்கள் அறிவுத்திறனை இன்னும் கூர்மையாக்குங்க. அதைவிட உயர்ந்த தர்மம் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஆதரவற்ற முதியோர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு உதவிகளை செய்யுங்க. ஒருவேளை உணவாக இருக்கலாம் அல்லது அன்பான வார்த்தைகளாக இருக்கலாம். அந்த சிறு தர்மம் சனீஸ்வர பகவானோட அருளையும் பிரபஞ்சத்தோட ஆசையையும் உங்களுக்கு பெற்றுத்தருங்க. உள்வதெல்லாம் உயர்வுள்ளுன்னு சொன்ன மாதிரி எப்போதும் நேர்மறையான எண்ணங்களையும் விதைப்போம். காலம் நமக்கு சாதகமாக மாறும்போது நம்மோட பணிவும் கருணையும் தான் நம்மை காப்பாற்றுற அரணாக இருக்கும். உங்கள் வாழ்வில் இனி நன்மைகளையே நடக்கட்டும், நன்மைகளையே பெருகட்டும். நன்றி, வணக்கம்.